எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் 33வது எபிசோட். போன எபிசோட்ல வந்து மாதிரிக்கு வந்து அந்த குழந்தைகள் பிறந்து சொன்னேன். அந்த காலத்துல ஒரு இது இருந்தது, ஒரு சிஸ்டம். எப்படின்னா, உடன்கட்ட சதி ஏறுறது வந்து பெண்கள் விருப்பத்துல தான் கொடுத்துருந்தது. ஆக்சுவலா ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தது. பெண்கள் அதுக்கு மேல உயிர் வாழ மாட்டா, உயிரோட இருக்க மாட்டான்றதுக்காக அவ முடிவு பண்ணி, அவ எப்படி வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம், அவ சாகணும்னு விரும்பினா சாகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதை தான் பின்னாடி வந்து கம்பல்சரி ஆகிட்டா. ஆம்பளை செத்தா பொன்னாடி தானே கட்டாய நெருப்பில் விழுந்தாகணும், அவனோட சிதையில விழுந்தாகணும், அந்த எரியும் போது விழுந்தாகணுன்றது வந்து அப்புறம் இவா உருவாக்கினது அது. ஆனால் முதல்ல வந்து பெண்கள் வந்து அவளே போய் விருப்பப்பட்டு வாலண்டரி பண்ணி தன்னால் புருஷன் இல்லாத இருக்க முடியல, வாழ முடியாது, அந்த துக்கம் தாளாத போய் விழுந்து சத்தது தான் ஜாஸ்தி. அதில் தான் சதி உடன்கிட்டைகிறதுன்றது அப்படிதான் உருவாச்சு. அந்த காலத்தில் அது இருந்தது. இதில் குந்தி எல்லாம் கொஞ்சம் தேறிட்டா, கொஞ்சம் சரியாக வந்துட்டா. குந்தி வந்து கொஞ்சம் பாண்டு போயிட்டா கூட அவளுக்கு இந்த குழந்தைகள் இருக்குது, இந்த குழந்தைகளை ஏன் காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் மாதிரிக்கு என்னென்னா, பாண்டுவை விட்டு அவளால் இருக்கவே முடியல. மாதிரியால் பாண்டு இல்லாத இருக்க முடியலன்ற அது மாதிரி ஒரு சூழ்நிலை அவளுக்கு உருவாயிடுச்சு. ரெண்டாவது, அவள் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு அக்கா இருக்கா, மூத்த குந்தி இருக்கா. குந்திக்கிட்ட அந்த 2 குழந்தைகளையும் பிடிச்சி கொடுத்துட்டு, இந்த 2 குழந்தைகளையும் நீ தான் காப்பாற்றணும், நகுலையும் சகாதேவனையும் உன் குழந்தைகளை போல பார்த்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்றா. கொடுத்துட்டு இந்த 2 குழந்தைகள் இருக்கு பாருங்க, இவளுக்கு இது இல்லாத இந்த பாண்டு சேர்ந்ததுனால இவன் வயிற்றுல 2 கரு உற்பத்தியாகுது. அந்த 2 கரு இவன் வயிற்றுல இருக்கு. அதை என்ன பண்ணுவா, இவன் செத்துட்டாள்னா அந்த கரு செத்துப்படு இல்லையா, அதனால அதை எடுத்து ஒரு சங்குல வச்சு, அதை சொன்னேன் போனோம், ஒரு சங்குல வச்சு இறைவனை நோக்கி, நான் வந்து உண்மையா பதிவிருத்தியா இருந்தா இந்த சங்குல இருக்க இந்த குழந்தைகள் உருவாகணும், பாண்டுவோட வம்சம் அழிஞ்சிடக்கூடாது, அவ வம்சம் நீ ஒன்று இருந்ததுன்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ காலமாயிடுறா. அவ வந்து அந்த உடன்கட்டை ஏறிடுறா. பாண்டு இது பண்ணும்போது உடன்கட்டை ஏறுறதுன்றத விட அவ செத்து போயிடுறா. பாண்டு இல்லைன்னு அவ செத்து போயிடுறா. அவ உடன்கட்டை ஏறுறப்ப அவளுக்கு வயசு என்னன்னா, கிட்டத்தட்ட பாண்டவர்களுக்கெல்லாம் அதுக்குள்ள ஒரு 8 வயசு ஆயிடுது. உடனே பிறந்துட்டா இல்லையா, கொந்தி கூட சேர்ந்த உடனே பிறந்துட்டா, மாத்தி கூட சேர்ந்த உடனே பிறந்துட்டா. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு தான் இவன் இதை பண்றான். இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் பண்றான், மாதிரி கூட சேர்றான். இது நடக்கிறது இல்லையா. இந்த குழந்தை இந்த குந்தியோட குழந்தைகள் 3, மாதிரியோட குழந்தைகள் 2, 5ஐயும் குந்தி வளர்க்குறா. இந்த குழந்தைகள் 2 இதை எடுத்து வச்சா பாருங்க, சங்குல எடுத்து வச்ச பேர் மொத்தம் பேர் சங்கமித்திரன்னு பேர். ஒரு புள்ள, முதல் புள்ள. அடுத்தது ஒரு பொண்ணு சுங்கமித்திரைன்னு ஒரு பொண்ணு. இது 2 பிறக்கிறது. இது 2 பிறந்து அதுவும் என்ன பெரிய ஆளா இருந்து அதையும் குந்தி வளர்க்குற. ஆரம்பத்தில் வளர்த்த உடனே இந்த குடும்பத்தில் இருந்த இத்தனை சிக்கல், இந்த நெருடலையெல்லாம் பார்த்து அது 2 எனக்கு இந்த அரண்மனை வாசம், இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் திருப்பி அந்த அஸ்தினாபுரத்துக்கு வரவே மாட்டேன், அஸ்தினாபுர இதுவே அரசாட்சியே ஒரு சாபத்தை எடு, அது எனக்கு வேண்டாம், நான் வரமாட்டேன்ட்டு போயிடுறா. 2 பேரும் போயிடுறா. அந்த சங்கமித்திரனை வந்து போயிடுறான். சுங்கமித்திரை வந்து அவன் யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறா. அவளோட ஒரு வழி போயிடுறது. அவளுக்கு ஒன்றும் ஒரு இது இல்லை. இந்த சங்கமித்திரன் மட்டும் ஆரவல்லின்னு, அந்த இப்போ இருக்க பாருங்க ஆரவல்லி குண்டுகள் இருக்க பாருங்க, அதுதான் ஆரவல்லி குண்டுகள்ன்றது இப்பயும் இருக்கு நாக்பூர் கிட்ட. ஆரவல்லி அந்த தொடர் இருக்கு பாருங்க, மலைத்தொடர், அந்த இதுதான் ஆரவல்லி ரேஞ்சில் அவ ஒரு ராணி இருந்தா. அவ என்னன்னா எல்லாமே பொம்மை, ஆம்பளையே கிடையாது, அவளுக்கு ஆண் வாசமே கூடாது. ஆரவல்லி, சூரவல்லி, பல்வரிசைன்னு 3 பேர் அக்கா தங்கைகள். இந்த பல்வரிசை அதெல்லாம் கிடையாது, அவ சாதாரணமா இருப்பா. இந்த ஆரவல்லி சூரவல்லியும் ரொம்ப ஆட்டம், பயங்கர ஆட்டம்னா எப்படின்னா, அவள் தான் ராஜ்யத்தை ஆட்டுன்னு இருந்தா. அவள் ராஜ்யத்தில் இருந்த எல்லாருமே பெண்கள் தான், சிப்பந்திகள் எல்லாமே. அல்லி ராஜ்யம் மாதிரி. அல்லி ராஜ்யத்தை வந்து அர்ஜுனன் வந்து பண்ணா, அல்லி ஆண்ட அல்லியை அடைக்கினது வந்து அர்ஜுனன் அடைக்கினா. இது வந்து இந்த ஆரவல்லி சூரவல்லி பல்வரிசைன்னு 3 பேர். இந்த 3 பேர்ல இந்த பல்வரிசைக்கு கல்யாணம் பண்ணணும். அவள் கல்யாண வயசுக்கு வந்துடுறா. ஆரவல்லி சூரவல்லி கல்யாணம் பண்ணிக்காம அவள் அப்படியே இருக்கா. அவள் ஆட்டு அரசாட்சி வந்து எல்லாரையும் பார்க்குற வேலையெல்லாம் இது. கண்ணில் பார்த்தா இது ஆம்பளை மனசில் நினைச்சா குத்தம். பொம்னாட்டிகள் தான் அவன் நாட்டில், ஆம்பளைகளே கிடையாது. ஆம்பளைகள்லாம் சாதாரண பிரஜைகள்லாம் வாய மூடின்னு போகணும். ஒரு பொம்னாட்டி வந்து ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொம்னாட்டி பார்த்துட்டான்னா வரி கட்டணும். அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா.
அவளை வந்து அவ வந்து என்ன பண்றா, இந்த பல்வரிசைக்கு போட்டு தேடுறான். பல்வரிசைக்கு தேடும்போது பல்வரிசைக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். பல்வரிசை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா. அவள் 2 பேரும் பண்ணிக்கல. பல்வரிசைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கா. மாப்பிள்ளை பார்க்கணும். மாப்பிள்ளை பார்க்கறது எப்படி பார்க்கறது? வரணும், பல்வரிசையும் திருப்திப்படுத்தணும். ஆனால் யாரும் ஜெயிக்கக்கூடாது. அதுக்காக 3 போட்டியை வச்சு அந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு ஒரு இதை உண்டு பண்ணி, அதுவாக ஜெயிச்சா என் பொண்ணை கல்யாணம், எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே வந்து அடியாளாக இருக்கணும் நாட்டில் அப்படின்றா. அது மாதிரி நிறைய பண்ணுறா. நிறைய பண்ணி நிறைய பேர் அடிமையாயிடுறா வர அரசர்கள்லாம். ஏன்னா அவள் வச்சுருக்க போட்டியே சரியில்லை. சரியில்லாத போட்டியை வச்சுடுறா. போட்டி வச்சு அந்த போட்டியெல்லாம் அதுக்குள்ளே எல்லாம் போனால் ரொம்ப நேரம் ஆகும். அது வேண்டாம். அந்த போட்டியெல்லாம் வச்சு அதில் எல்லாம் ஜெயிக்க முடியாத நிறைய அரசர்கள் வந்து அதில் அவங்ககிட்ட போய் மாட்டிட்டு தான் இருக்கா. இந்த சுங்கமித்திரனுக்கு தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்ணுறான், சங்கமித்திரனுக்கு இவனை போய் நம்ம போய் போட்டு போவான். போய் இவன் அந்த போட்டியெல்லாம் ஜெயிச்சிடுவான். ஜெயிச்சுட்டு அந்த பல்வரிசையும் கல்யாணம் பண்ணிப்பான். கல்யாணம் பண்ணிட்டு அந்த அள்ளி ராஜ்யத்தை அந்த அந்த ஆரவல்லி அந்த மலைக்குண்டுகள் இருந்தது அந்த ராஜ்யத்தை அவன் ஆண்டுட்டு இருப்பான். இது இவாளுக்கும் தெரியும், பாண்டவர்களுக்கும் தெரியும். அதை ஒன்றும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் விட்டா, அப்படியே அவன் போயிட்டான். உடனே போயிட்டா விட்டா. இது இப்படியே இருக்கட்டும், பாண்டவர்களுக்கு அதை எப்படி இருக்கட்டும். அந்த பக்கத்தில் வந்து திருதராஷ்டிரனுக்கு வந்து காந்தாரி கல்யாணம் பண்ணா இல்லையா. காந்தாரி கண்ணை கட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி புருஷன் வந்த உடனே புருஷனுக்காக நான் கண்ணை கட்டிக்கிறேன்னு கண்ணை கட்டிக்கிட்டேன். புருஷனுக்கு கட்டு தெரியாதனால நானும் உலகத்தை பார்க்கலன்னு. ஆனால் ஆக்சுவலாக காந்தாரிக்கு என்னன்னா, இதை தான் கிரிதரசர் கேட்டிருந்தார். ஆக்சுவலாக காந்தாரிக்கு என்னன்னா, அவளுக்கு வந்து கலத்திர தோஷம் இருக்குது. கலத்திர தோஷன்றது வந்து ஸ்பௌஸ், அவளோட ஸ்பௌஸு. அந்த கலத்திர தோஷம் வந்து ஸ்பௌஸை வந்து ஒன்றா சேர்ந்து இருக்க விடாது. ஒருத்தர் பார்த்துக்க விடாது. ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னா சண்டை சச்சரவு தகராறு அமளி வெட்டு குத்து ரகலை டைவர்ஸு இப்போ நடக்கிறது அதெல்லாம் வரும். இப்போ எல்லாம் விட்டு போகிறது பிரேக் பண்ணிக்கிறதுன்றது சாதாரணமாகிடுது. ஆனால் ஒரு விதத்தில் அது வந்து மோசமான செயல் தான். ஆனால் ஒரு விதத்தில் நல்ல செயல் தான். ஏன்னா இப்போ பெண்கள் வந்து அவள் மனசுக்கு பிடிக்கலன்னா விட்டு போயிட்டு அவள் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காள்ல, அது ஒரு பெரிய விஷயம் தானே. அது முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது சார். முன்னாடியெல்லாம் எல்லாம் செத்துப்படுவான். எதையாவது அதையே நினச்சிட்டு அவனையே நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டு ஏங்கிட்டு இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி அது மாதிரி உயிரை விட்டுற பொண்கள்லாம் உண்டு. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்குல்ல. புருஷன் இல்லைன்ற அவன் நம்மளை ஒருத்தன் விட்டுட்டு போயிட்டான்றதுக்காக பிரேக் பண்ணிக்கிறது, சூசைட் பண்ணிக்கிறதுன்றது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. பிரேக் பண்ணிக்கிறது வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துருக்கா. ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் கெட்டது. அது ஒரு கெட்ட இது வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்மளுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கு. அது ஒன்று. இன்னொன்று, நம்ம ஜனங்கள் உயிர் போகலை, தப்பிச்சுக்கிறா, உயிர் போகாமல் இருந்துக்கிறா. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா சரியாயிடுவா. கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா சரியாயிடுறா. அதெல்லாம் வந்து இப்போ உருவானது. அதெல்லாம் இந்த மாதிரி காந்தாரிக்கு வந்து அப்போ வந்து என்னென்னா, காந்தாரி வந்து பொண்ணை அவள் ஜாதகத்தில் என்னென்னா கலத்திர தோஷம் இருந்தது. அதனால் அவள் வந்து மாப்பிள்ளையை பார்க்கக்கூடாதுன்னா, மாப்பிள்ளையை பார்த்துட்டு ஏதாவது ஆகி அவள் செத்து போயிடுவாள். திருதராஷ்டிரன் செத்துட்டான்னா அவளால் இருக்க முடியாது உலகத்தில். ஊர் உலகத்தில் வந்து ரொம்ப புடிங்கியே இது பண்ணுவாள் சார். இப்போ புந்தியெல்லாம் வந்து ரொம்ப எதிர்த்துட்டு, நாட்டை எதிர்த்துட்டு ஊர் உலகத்தில் பேச்சு, எத்தனை பேச்சு, எவ்வளோ அசிங்கமான பேச்சு, அதையெல்லாம் தாண்டிட்டு எத்தனை தொல்லைகள் உபாதைகள், எத்தனை பேர். குந்தி வந்து சின்ன பொண்ணு, இப்போ குழந்தைய இல்லாத பாட்டு செத்து போயிட்டாரவொன்னு சும்மா இருப்பா ஜனங்கள்லாம், ராஜாக்கள்லாம். எல்லா ராஜாக்களும் வரா, நான் பண்ணிக்கிறேன், நீ பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இவன் எல்லாரையும் ஒதுக்கிட்டு இந்த பசங்களை உருவாக்கணுன்றதுக்காக குந்தி தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபை பண்ணி தான் பண்ணுறான். காந்தாரி என்ன பண்ணுறா, அது இருக்கட்டும். காந்தாரி வந்து இங்கே வந்து அங்கே பாண்டவர்கள் பிறந்துடுறா இல்லையா. காந்தாரிக்கு வந்து முதல்லயே கர்ப்பமாயிடுறா. காந்தாரியோட கர்ப்பத்தில் 20 மாதம் இருக்கான் அந்த துரியோதனன். குழந்தை பிறக்கல. காந்தாரி கர்ப்பமாயிருக்காளே ஒழிய குழந்தை பிறக்கல. குழந்தை பிறக்காத அந்த நேரத்தில் வந்து ஒரு தப்பு பண்ணுறான். அது சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். காந்தாரிக்கு வந்து ஒரு குழந்தையே பிறக்கல. குழந்தை பிறக்கலன்னு அவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. உடனே என்ன பண்ணுவா, இது என்ன, இது குழந்தையா, இது வயிற்றுக்குள்ளே இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறது. ஆக்சுவலாக குந்திக்கு குழந்தை பிறந்துருதுன்ற எரிச்சல் பொறாம அவளுக்கு. குந்திக்கு முன்னாடி பிறந்துடுறது. அதாவது 2வது பிறந்த பாண்டுவுக்கு முதல்ல குழந்தை பிறந்துடுறது. முதல்ல கல்யாணம் ஆன திருதராஷ்டிரனுக்கு குழந்தை கர்ச்சி ஆயிருக்கு. ஆனால் குழந்தை பிறக்கலை. பிறக்காமல் வயிற்றுலேயே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவளுக்கு. அவன் என்ன பண்ணுறான், உரலை எடுத்து இடிச்சுக்கிறான். உரலை எடுத்து இடிச்சிட்ட உடனே கர்ப்பம் கலங்கி கொட்டுறது, மயக்கமாகி ஊந்துடுறான். ஊழ்ந்த உடனே வியாசர் சொல்லியிருக்காரு இல்லையா, பாண்டவ இதை வந்து நான் காப்பாற்றுவேன், வம்சத்தை நான் காப்பாற்றுவேன், நான் வந்து உங்களுக்கு ஆபத்துன்னு வரும்போது நீங்கள் நினைக்காட்டா கூட நான் வருவேன்னு சொல்கிறார் இல்லையா. அதே மாதிரி அந்த நேரத்தில் அந்த வியாசர் வர்றாரு. வியாசர் அந்த இடத்துல வந்து காட்சி கொடுக்குறார். வியாசர் வந்து சிரஞ்சீவி, எந்த காலத்துக்கும் அவர் இருப்பார்.
இன்னும் பாண்டவர்கள் வந்து வனவாசத்தில் இருக்கும்போதெல்லாம் வியாசர் நிறைய வருவார். வியாசர் வந்து என்ன பண்ணுறார், காந்தாரிக்கிட்ட நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டியே, அந்த குழந்தை பிறந்திருந்ததுன்னா அது வந்து நிகரில்லாத ஒரு ராஜாவாக இருந்திருக்கும், அந்த குழந்தைய இது மாதிரி பண்ணிட்டியே, சரி பரவாயில்ல, இப்போ நீ உன்னோட உதரெல்லாம் கொட்டி போச்சு, அதையெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரங்களில் சேமித்து வச்சேன்னா அதை மூடி வை. அது வந்து கோழி அடகாக்கிற மாதிரி அடகாத்து முட்டையாக இருந்து பொறிஞ்சி குழந்தையா பிறக்கும். பிறந்த உடனே அதை எடுத்து வளர்த்து நீ அரசாட்சி பண்ணிக்கோ அப்படின்னு வியாசர் வந்து அவருடைய தபோசக்தியினால அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த உதிர்ந்த பிண்டத்தை எல்லாம் தனித்தனியாக கருவாக்கி எல்லாத்தையும் இது பண்ணி உயிர் கொடுத்துட்டு போயிடுறார். அந்த கருவை எல்லாம் உயிர் வளர்கிறதுக்கு வழி பண்ணிட்டு போயிடுறார். இவன் எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சு 20 மாதம் ஆகி குழந்தை பிறக்காத இதில் இருக்கா, இதை எடுத்து வச்ச உடனே அப்புறம் முட்டை வளர்றது, குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையெல்லாம் பிறக்கும்போது பாண்டவர்களுக்கெல்லாம் 2 வயசு 3 வயசு ஆகிடுது. துரியோதனன் பிறக்கிறான். துரியோதனனை சார்ந்து ஒரு 100 பிள்ளைகள் பிறக்கிறான். 100 பிள்ளைகள் துரியோதனுக்கு அப்போ பிரதர்ஸ் பிறக்கிறான். அவன் வந்து அந்த கருவை உடஞ்சி கலைஞ்சி உதிர்ந்த எடுத்து 100 பாத்திரத்தில் வைக்கிறான். 100 குழந்தைகள் பிறக்கிறான். 100 பேர் ஒன்றா எல்லாரும் பிறந்தோடனே அவள் தான் கௌரவர்கள்ன்றது. குரு வம்சத்தில் வந்தவா, குரு வம்சத்தில் குரு வம்சத்தில் வந்தவா. குரு வம்சமும் ஒன்று தான், ஞாபகம் வச்சுக்கோ. குருவோட வம்சத்தில் வந்தவன் தான் குரு. இந்த குரு வம்சம்னு அப்புறம் பிற்காலத்தில் வந்து குரு வம்சம் நிறையா நல்லா ஃபேமஸ் ஆகிடுது. குரு வம்சம் சொல்கிறதுக்கு சௌரியமாக இருக்குது, எல்லாருக்கும் அது எளிதாக புரியறதுனால குரு வம்சம்னு வச்சுட்டா. அந்த குரு வம்சத்தில் வந்தவன் தான், அதனால தான் கௌரவர்கள் தான் பேர். குருன்றதுனால கௌரவர்கள் தான் அவளுக்கு பேர். பாண்டவர்களும் கௌரவர்கள் தான். அவர் பாண்டு மகாராஜாவுக்கு பர்டிகுலராக பிறந்ததுனால பாண்டவர்கள்னு பேர் வச்சிருக்காள் அவளை. ஆனால் அவளும் ஒரு விதத்தில் கௌரவர்கள் தான், குரு வம்சத்தை சேர்ந்தவா தான். இது எப்படி ஆகிடுறதா, இந்த குழந்தை பிறந்துடுறது. இந்த இவளுக்கு வந்து 100 குழந்தை பிறந்து இது இங்கே வளர்ந்துட்டு இருக்கு. அங்கே பாண்டவர்கள் வளர்ந்துட்டு இருக்காளா. இந்த பாண்டவர்கள் இந்த 5-6 வருஷம் கழிச்சு தானே பாண்டு செத்து போகிறான். பாண்டு செத்து போன உடனே அவனோட உடம்புல வந்து சேதை ஏற்றணும் இல்லையா, அவனை எரிக்கணும். அவன் மாதிரி அதில் வந்து உடன்கட்டை ஏறதுக்கு தயாராகிடுறான். அதே மாதிரி அந்த பணத்தை வச்சிருக்கான். என்ன பண்ணுறது, இந்த பணத்தை எரிக்கும் போது தான் உடன்கட்டை ஏறணும் உட்காந்துருக்கான். இப்போ கிருஷ்ணர் வருவாருங்க. அவனை வந்து அந்த கிருஷ்ணர் வந்தவொடனே பாண்டுவை பார்த்துட்டு, இது என்ன இது, இந்த உடம்பை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க நீங்கள், இது உங்கள் அப்பா செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே எரிச்சிட வேண்டியது தானே, எரிக்காமல் ஏன் வச்சுருக்கீங்க, ரொம்ப அசிங்கம் எல்லாம். அவன் வந்து தவமலிக்கையால் அந்த பணத்தை வச்சிருக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கான். குந்தி அந்த பணம் இருந்தால் ஒன்றும் ஆகாதுன்றதுக்காக தன்னுடைய வஜ்ர தர்மத்தை யூஸ் பண்ணி நிறுத்தியிருக்கான். அந்த பணம் ஒன்றும் ஆகலை, ஒரு ஸ்மெல் இல்லை, நாத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் கிருஷ்ணன் வந்து அதை கட்டுறார். கிருஷ்ணன் வந்து இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது பணத்தை எல்லாம். மனுஷா வந்து உடல் வந்து உயிர் போகிற வரைக்கும் தான், இருக்கிற வரைக்கும் தான் மனுஷா. உயிர் போயிட்ட அப்புறம் உடம்பு தானே அது, அந்த உடம்பு போய் நீங்கள் இது பண்ணுறீங்க. அது மாதிரி இதுக்கு முன்னாடி பாண்டு என்ன சொல்லுவார், பாண்டு சாகிறதுக்கு முன்னாடி இந்த 5 பசங்களையும் கூப்பிட்டு, நான் செத்து போயிட்டேன்னா என்னுடைய உடம்பை எரிக்காதீங்க, ஊறு போட்டு ஆளுக்கு ஒரு கை சாப்பிட்ருக்கோம் நீங்கள். ஏன்னா அவள் சத்திரியர்கள் வந்து நான் மாமிசம் சாப்பிட்றவா தான். அதனால் அவளை வந்து ஒன்றும் நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது. சத்திரியர்கள் சாப்பிட்றது மாதிரி தானே, சத்திரியர்கள் ராஜாங்கள்ன்றதால நீ சாப்பிட்ருவோம். 5 பேரும் மனுஷ வம்சத்தை சாப்பிட்றது அப்போ சாதாரணமாக உலகத்தில் நடைமுறையில் இருந்தது. அப்புறம் தான் அதுக்கு வந்து பேன் பண்ணால் எல்லோரும் அதை வருவதற்கு ஆரம்பித்தா. மனுஷா செத்து போயிட்டா அந்த உடம்பு வந்து சாப்பிட்றதுன்றது சில இதில் இருந்திருக்கு. அது மாதிரி நீங்கள் அதை சாப்பிட்ருக்கோம், நான் செத்து போயிட்டா சாப்பிட்ருக்கோம், சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதீத பலம் கிடைக்கும், என்னுடைய பலம் எல்லாம் வரும். 2வது நான் செத்து போன அப்புறம் நான் இதுவாக இருந்து உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்ட்டுவார். இவன் என்ன பண்ணுவார், வந்து அதை வச்சிருப்பா. என்ன பண்ணுறது, எப்படி பாண்டுவை வெட்டி சாப்பிட்றது, அப்பா என்ன பண்ணுறதுன்னு புரியாத வச்சுட்டு பாருங்க. அந்த பணம் ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். கிருஷ்ணர் வருவார். கிருஷ்ணர் வந்து அதை பார்ப்பார். பார்த்த உடனே இது மாதிரி பாண்டுவோட பணம், எங்கள் அப்பா எங்களை இதை வெட்டி சாப்பிட சொல்லிருக்கா, இதை சாப்பிட்டா எங்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும், சரி ஞானம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போகிறது இது. ஆஹா, இது ஏதாவது பட்டாலாம் கஷ்டமாயிடுது, அதை பண்ணா சீச்சி, ஒரு உயிர் போயிட்டு அப்புறம் அந்த உயிரை வச்சுட்டு போல யாராவது, முதல்ல அதை எரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதெல்லாம் சரியில்லை, சாகிற வரைக்கும் தான் மனுஷன். உடம்பு உயிர் போயிட்ட அப்புறம் அந்த உடலை எவ்வளோ நாள் வச்சுட்டு இருப்பீங்க, எவ்வளோ நாள் பாதுகாக்க முடியும், இதெல்லாம் முடியுமா? திடீர்னு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நாற்றம் வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் எங்கே கொண்டு போய் வைப்பீங்க?
அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ நாள் உங்களோட வேலைகள்லாம் கேட்டு போகிறது, நீங்கள் பாட்டுக்கு அது கூட உட்காந்துருக்கீங்க. எல்லாரோட வேலைகளும் நடக்கணும். இன்னும் அந்த குந்தியோட அவளோட வாழ்க்கையெல்லாம் பிற்காலம்லாம் இருக்குது, கேள்விக்குறி ஆகிடுது. மாதிரி இருக்கா இவெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது, எரிக்கணும் அப்படின்வா. அப்படின்ன உடனே என்ன பண்ணுவான், எல்லாரும் 5 பேரும் நான் போய் சரி எரிச்சுடலான்ற கிருஷ்ணன் வந்து அவளையெல்லாம் சொல்லி எரிக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சுருவார். குந்திக்கிட்டையும் சொல்லுவார், குந்தியும் சரின்ட்டுவா, எல்லாரும் மாதிரியும் சரின்ட்டுவா, எல்லாரும் சரின்ட்டுவா. குந்தி வந்து எரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அதை எரிக்காமல் வச்சதுக்கு மாதிரியும் ஒரு காரணம். அதை எரிச்சா மாதிரி நான் அவன் உடன்கட்டை ஏறதுக்கு ரெடியாக இருக்கா இல்லையா, இதை எரிக்கும்போது அவள் உள்ளே ஊற்றுட்டாள்னா என்ன பண்ணுறதுன்றது தான் அவளுக்கு எல்லாம் பாண்டவர்களுக்கு இருந்தது. அதனாலேயே ஒரு காரணமாக நிறுத்தி வச்சுருந்தா பணத்தை எரிக்காமல். கிருஷ்ணன் வந்து எரிக்கிறதுக்கு மனசையெல்லாம் இது பண்ணிடுறார், சரி பண்ணிடுறார். மாதிரிக்கு சொல்லியிருக்கார், நீ வந்து இந்த நெருப்பில் குதிக்கணும்னு, நீ உடன்கட்டை ஏறணும், சதி ஏறணும்னு நீ மனசில் வச்சுட்ட. நீ உடன்கட்டை ஏறதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். உடன்கட்டை ஏறும்போது உனக்கு நெருப்பு ஒன்று உடம்புல சுடாமல் இருக்கட்டும், உனக்கு அந்த மரண வேதனைன்றது இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்றத சொல்லிடுவார். கிருஷ்ணன் அவளுக்கு வரம் கொடுத்துருவார் மாதிரி. மாதிரி அதுக்கு மேலே நான் உயிரோட இருந்து நான் இங்கேருந்து பாட்டு நினைவிலேயே நான் இருந்துட்டு கஷ்டப்படுறத விட நான் போய் சேர்றேன்னு சொல்லிடுவார். சரின்டுவார். எல்லாரையும் ஒரு விதத்தில் ஒத்துக்க வச்சுருவார். ஒருத்தையும் குந்தியை வந்து நீ 5 பேரை வளர்த்தாகணும், நீ அவளையெல்லாம் வளர்த்து அவளை பெரிய ஆளாக்கி அவளை ராஜாவாக்கிட்டு அஸ்தாபுரத்துக்கு ராஜாவாக போறாவா, இப்போ வந்து பெரிய பிள்ளை மூத்த பிள்ளை தர்மம் நீங்கள் பிறந்திருக்கான், இவனை கொண்டு போய் ராஜாவாக்கணும், அதனால நீ வந்து அதை பண்ணாத, நீ சாகக்கூடாதுன்னு சொல்லுவார். சரின்னு அவள் ஒத்துப்பா, குந்தி ஒரு வழியாக ஒத்துப்பா, பசங்களுக்காக ஒத்துப்பா. ஒத்துட்டு என்ன பண்ணுவா, மாதிரி வந்து இவன் வந்து பணம் எரிக்கிறதுக்கு பண்ணுவா, எரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், போய் விறகு ஒடிச்சுன்னு வரணும். எல்லாரும் போவா. சகாதேவனை மட்டும் அங்கே வச்சுட்டு, நீ காவலுக்கு இந்த பணத்துக்கு நாங்கள் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறோம், நாங்கள் போய் விறகெல்லாம் எடுத்துகிட்டு வரோம்ட்டு போவா. போயிட்டு அவள்லாம் போய் விறகெல்லாம் எடுத்துகிட்டு வருவா. சகாதேவன் இங்கே இருக்கா இல்லையா, சகாதேவன் இங்கே இருக்கும்போது அவள் அப்பா சொன்ன வார்த்தை அவருக்கு கொடுத்துட்டே இருக்கும், நம்மளை வெட்டி சாப்பிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம், எல்லாரும் ஆளு கொஞ்சம் சாப்பிட்ருக்கோம்னு சொன்னார், நம்ம ஏன் அதை சொன்னா, அப்பா ஏன் அதை சொன்னா, அப்பா அதை சொல்லி ஸ்பெசிஃபிக்காக 5 பேரையும் கூப்பிட்டு சொன்னாலே அப்படின்னு சொல்லுவார். அது வந்து அவளோட வரம், அது பாண்டுவுடைய வரம். அது அதை சாப்பிட்டா முக்காலமும் தெரிய ஆரம்பிச்சிடும். இவன் என்ன பண்ணிடுறார், சகாதேவன் வந்து ஒரு விரலை மட்டும் வெட்டி சாப்பிட்ருவார். பாண்டுவோட உடம்புல இருந்து ஒரு விரலை சுண்டு விரலை வெட்டி அதை மட்டும் சாப்பிட்றார். சாப்பிட்ட உடனே இவருக்கு வந்து இப்போ சாப்பிட்டு ஒரு பாட்டுக்கு பேசாமல் இருக்கார். இவா எல்லாரும் போய் சொல்லி எல்லாம் எடுத்துன்னு வரா, விறகெல்லாம் வெட்டி எடுத்துன்னு வருவா, ஆளுக்கு ஒரு கட்டு எடுத்துன்னு வருவா, எல்லாரும் தலையில் கட்டி எடுத்துன்னு வருவா. கிருஷ்ணனோட இருக்கிற தலையில் இருக்கிற கட்டு மட்டும் கிருஷ்ணன் தலையை விட கொஞ்சம் உயரமாகவே இருக்கும். அது சகாதேவனுக்கு கண்ணுக்கு தெரியும். அவன் அதை ஒன்றும் சொல்ல மாட்டான், பெசாத வந்துடுவான். கிருஷ்ணன் என்னமோ பண்ணி வச்சிருக்காரு போல இருக்குன்ட்டு. அப்புறம் எல்லாரையும் கொண்டு போய் அந்த பணத்தை எரிச்சிடுவா. எரிச்சு முடிஞ்ச உடனே கடைசியில் சகாதேவன் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கிருஷ்ணரை கூப்பிட்டு தனியாக கேட்பான், ஆமாம் நீ மட்டும் விறகு கொண்டப்போ உன் தலையில் விறகு ஒட்டாமல் தனியாக மேலே இருந்தது, தனியாக இருந்தது எப்படின்னு கேட்பான். கேட்கும்போது கிருஷ்ணருக்கு ஆஹா தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து அந்த பாண்டு சொன்னதுக்காக இவன் ஏதோ சாப்பிட்றான், பாண்டோட உடம்பை சாப்பிட்டான், அதனால தான் இவனுக்கு முக்காலமும் தெரிகிறது. அதாவது மாய வித்தைகள்லாம் செல்லாது. அந்த மாதிரி மாய வித்தைகளுக்கு அந்த மந்திர தந்திர வித்தை இருக்கு இல்லையா, சஸ்திர வித்தை, அதெல்லாம் சஸ்திர வித்தைக்கு வந்து கட்டுப்படாது. அவன் பார்வைக்கு தெரியும், முக்காலும் உணர்ந்தவனாக இருப்பான். இவன் சொன்ன உடனே இவருக்கு தெரிஞ்சது, கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சது. கிருஷ்ணன் உடனேயே சகாதேவன்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிற, நீ வந்து இது வந்து உனக்கு வந்து முக்காலமும் தெரியாது. இப்போ உனக்கு முக்காலமும் தெரிஞ்சா கூட நீ நீதி தழுவக்கூடாது, மாறக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, உனக்கு இது மாதிரி எல்லாம் தெரியுன்றதை சொல்லவும் கூடாது யார்கிட்டையும். இந்த மாதிரி நீ என்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சத்திய பிரமாணம் ஒன்று வாங்கிக்கிறார். வாங்கிட்டு என்ன பண்ணிடுறார், அவனுக்கு சகாதேவன் மனசில் நினைச்சான்னா அந்த விவரம் தெரியும், அந்த நேரத்தோடு அது மறைஞ்சு போயிடும். அவன் மனசில் வந்து இது என்ன ஆகும் அப்படின்னு அதை மனசில் நினைச்சான்னா அது எப்படி போய் முடியுன்ற அந்த முடிவு அவருக்கு தெரியும், எப்படி போக போகிறதுன்னு தெரியும். ஆனால் அப்புறம் மறந்து போயிடும். அது மறுபடியும் இவனுக்கு தெரியும், மகாபாரத போர் வரப்போகிறது, யுத்தம் வரப்போகிறதுன்றதெல்லாம் முன்னாடி தெரியும், அதெல்லாம் தெரியும். ஆனால் மறந்து போயிடும், இருக்காது, அது மனசுலேயே இருக்காது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மறைஞ்சிடுற மாதிரி. அது கிருஷ்ணன் அதுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுத்துருவார். நீ எல்லாத்தையும் மறந்து போயிடணும், நடக்கிற நேரம் வரைக்கும் தான் உனக்கு மனசில் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த விஷயமே நடந்ததே தெரியக்கூடாது, மறந்து போயிடணும்னு அவருக்கு வந்து இது கொடுத்துறாரு, வரம் கொடுத்துறார், தாபம் கொடுத்துறார்.
அது கூட இப்படி இருக்கு. இப்போ இந்த இதில் வந்து காந்தாரி வந்து அவன் குழந்தைகளை பெற்றுட்டா. அந்த குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு. அதுவும் 100 குழந்தைகள் கௌரவங்கள் வளர்ந்துட்டு இருக்கு. இங்கே இவாளும் வளர்ந்துட்டு இருக்கா. இப்படியாக இருக்கு. நான் அடுத்த எபிசோடில் மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.